நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் ஹிந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே ஒரு முன்னெடுப்புகளை மத்திய அரசு மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்கள் ஒரு பேர் ஆபத்தை சந்திக்க இருக்கிறது. இதனை முன்கூட்டியே அறிந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாரிசு மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேர் ஆபத்தை தடுக்கும் விதமாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து எல்லா கட்சிகளிடத்திலும் கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் புலிகள் கட்சி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறக்கூடாது, அப்படி நடைபெற்றால் வட மாநிலங்களிலே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே அதிக எண்ணிக்கை கொண்ட தொகுதிகளும் ஹிந்தி பேசாத தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மாநிலங்களிலே எண்ணிக்கை குறைவாகவும் ஒரு பேர் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் மக்கள் தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்கிற அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த சீரமைப்பு இருக்கக்கூடாது என்கிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவித்தோம். பல கட்சிகள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களை ஏற்று பல முன்னெடுப்புகளை தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்கிற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் தொடர்பாக எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளிலும் தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை அனைத்து கட்சி கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறோம். அவர் எடுக்கிற எல்லா முன்னெடுப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம்.